ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரேஷன் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இடியாப்பம் செய்ய புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்திக்கலாங்க. இப்படியும் கிளறும் போது இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நம்ம இடியாப்பம் நல்லா வெந்து வருங்க. இடியாப்பம் மாவு இப்போ நம்ம எப்படி இடியாப்பம் மாவு கிளறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச இடியாப்பம் மாவை கிளறிக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா கிளறும்போது கூட நடுவில் சேர்த்துக்கலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட இடியாப்பம் மாவு ஒட்டாமல் வரும். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம சேர்த்த ஆயில் ஒரே ஒரு செகண்ட் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இடியாப்பம் மாவு இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக தாராளமாக இருக்கலாங்க. இதை நல்லா நம்ம கிளறிக்கலாங்க. என்ன பக்குவத்தில் கிளறலாம் அப்படின்னா, கொழுக்கட்டை மாவெல்லாம் கிளறுவோம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். நம்ம கிளற இடியாப்பம் மாவு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளங்க. அப்படியே பால் மாதிரி சொல்லண்டு வருங்க. ஹல்வாலாம் எண்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கோ அந்த பக்குவத்தில் இருக்குங்க. அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இடியாப்பம் மாவுக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ உப்பையும் சேர்த்தியே நம்ம கிளறிக்கலாம். நடுவில் எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தப்ப இருந்ததுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காயிட்டு வருது. பாருங்கள், இடியாப்பம் மாவு நல்லா கெட்டியாகிட்டு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிளறணுங்க. இது பத்தாது. பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் கிளறணும். கிளறிட்டு காமிக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் இடியாப்பம் மாவு நல்லா கிளறதுக்காக மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது பக்குவமாக வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளறிக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பார்த்திங்களா, எண்ணெய் பட்ட உடனே இப்போ உங்களுக்கே தெரியும் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிளறிக்கலாங்க. இடியாப்பம் மாவு கரெக்டாக வெந்துடுச்சுங்க. செக் பண்ணிக்கலாம். கையை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி நம்ம தொட்டு பார்க்கணும். பாருங்கள், ஒட்டலை. இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம மாவு கிளறும்போது ஒயிட்டாக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு பக்குவம். அப்படியும் செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்படி நம்ம எடுக்கும்போது இப்படி பால் மாதிரி வரும்னு சொன்னேன். அந்த மாதிரி கரெக்டாக வருது பாருங்கள். இதுதாங்க பக்குவம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாங்க. 2 மினிட்ஸ் கழித்து எப்படி இடியாப்பம் பிழிகிறதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம 2 மினிட்ஸ் இடியாப்பம் மாவும் மூடி வச்சுருந்தோம். இப்போ அது ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இந்த இதில் போட்டு பிழியலாங்க. எப்படி பிழிகிறதுன்னு காமிக்கிறேங்க. இதிலிருந்து நமக்கு தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த இதில் போட்டு பிழிஞ்சிக்கலாங்க. இந்த தட்டில் தான் பிழிய போகிறோம். ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம மாவை தேவையான அளவு இதில் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. போட்டாச்சு. இடியாப்பம் மாவு இதில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு ஈஸியாக வருது. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே செஞ்சோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியாதுங்க. எவ்வளோ ஈஸியாக விழுது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எல்லாம் பிழியணுங்க. ஒரே தட்டுலேயே எல்லாம் வைக்க முடியாது. எப்படியும் 2-3 தட்டு தேவைப்படும். இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இடியாப்பம் வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இட்லி வேக வைப்ப தண்ணி வேக வைக்கும்போது தண்ணி ஃபஸ்ட்டே கொதிச்சதுக்கப்புறம் தானே இட்லி இறக்குவோம். அந்த மாதிரி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். இப்போ இது மூடி வச்சிடலாங்க. ஏற்கனவே வெந்த மாவு அப்படிங்கிறதுனால ஒரு 7 மினிட்ஸ் வந்தால் போதுங்க. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இடியாப்பம் வெந்துடுச்சுங்க, பார்க்கலாங்க. பாருங்கள், தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு, ஒட்டாமல் வருது. அதுதான் பக்குவம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. தேங்காய் பால் ரெடியாக இருக்குங்க. இப்போ இதில் நாம் சுகர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இடியாப்பம் எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ப்ளைன் இடியாப்பம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம வேறு இடியாப்பம் செஞ்சுக்கலாங்க. தயிர் இடியாப்பம் செஞ்சுக்கலாம், லெமன் இடியாப்பம் செஞ்சுக்கலாம், அப்புறம் புளி இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க. வெற்றிலை 4, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை நம்ம கொதிக்க வச்சுட்டு குடிக்கணும். இதை செய்கிறதுனால நம்மளோட நாக்கு சுத்தமாகும். அப்புறம் கபமெல்லாம் நம்ம உடலில் இருக்கிற கபமெல்லாம் கரைஞ்சிடுங்க. அடுத்தது கடுக்காய் பொடி, பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா நம்மளோட உடலில் இருக்கிற உஷ்ணம் வந்து ஈக்குவலாக, அதாவது ஏறி இறங்காமல் சீராக இருக்குங்க. அப்புறம் தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி இந்த 3ஐயும் சம அளவு எடுத்துகிட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா சளியெல்லாம் சேரவே சேராது. அப்படி இருந்தாலும் மோஷன் வழியாக வெளியாகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் இடியாப்பம் செய்ய போகிறோம். நான் வந்து நமக்கு தேவையான இடியாப்பம் அதிலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தாளிப்பு கொடுக்க போகிறோம். இந்த தயிருக்காக ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, பார்த்தே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்த இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாங்க. புளிப்பு இடியாப்பம் லெமன் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு இடியாப்பம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தாளிப்பு, அதிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். தேவையான அளவுக்கு என்ன தேவைன்னாலும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாவு கிளறும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த லெமன் புளிப்புக்காக ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ புளிப்புக்காக லெமன் சேர்த்திக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் இடியாப்பம், அதாவது லெமன் சேவைன்னு கூட சொல்லலாம். இடியாப்பம் சேவை எப்படி வேணால் சொல்லலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது புளியோதரை இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இதை எடுத்து வச்சாச்சு. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயோடையே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு எண்ணெய் மிக்ஸ் பண்ண தேவைப்படும். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சுருக்கேங்க. இது ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ அதை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். நமக்கு தேவையான அளவு இப்போ இந்த புளியோதரை மிக்ஸை இதில் சேர்த்திக்கலாங்க.
சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், எது பத்தலையோ அது சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே எந்த வேலை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் புளியோதரை இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இடியாப்பத்தை வச்சு என்னென்ன வெரைட்டி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ப்ளைன் இடியாப்பம், லெமன் இடியாப்பம், புளியோதரை இடியாப்பம், அப்புறம் கர்ட் இடியாப்பம். தேங்காய் பாலுக்கு கப் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண தேங்காய் பாலை இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. நமக்கு எப்படி விருப்பமோ அப்போ அப்படி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ப்ளைன் இடியாப்பத்தில் நாம் இந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட்டே எந்தெந்த வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியாது. நம்ம இவ்வளோ வெரைட்டி செஞ்சுருக்கோமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றை ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாமே செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.